This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஓம் லக்ஷ்மி தேவியை நமஹா. நம்ம சேனலை முதல் முறையை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு தீபம் எனக்கு ஏற்பட்ட அனுபவ உண்மையை நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு தீபத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மீடியாக்களெல்லாம் இல்லாத காலகட்டம், அதாவது 2000லேயே நான் இந்த தீபத்தை ஏற்றி பலன் அடைஞ்சிருக்கிறேன். இது என்னுடைய அத்தை எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி தீபத்தை ஏற்று நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற்றினேன். எனக்கும் நல்ல பலன் கிடைச்சிது. பள்ளிப்பட்டில் இருக்கிறாங்க எங்களுடைய அத்தை. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த தீபம் ஏற்றுறதுனால நம்மளுடைய கஷ்டம், நஷ்டம், துக்கம், சோகம் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு தீர்ந்துடும். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லியிருக்கிறேன். இந்த தீபம் ஏற்றுறதுனால நமக்கு லக்ஷ்மி தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும். இந்த தீபம் வீட்டில் தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் வீட்லேயும் ஏற்றலாம், ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில், பிஸ்னஸ் நடக்கின்ற இடத்துல, இப்படி எல்லா இடங்களிலேயும் இந்த உப்பு தீபத்தை நம்ம ஏற்றலாம். காலையும் ஏற்றலாம், மாலையும் ஏற்றலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் போது அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த தீபத்துக்கு வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. பித்தளை தட்டு, வெள்ளி தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தட்டுக்கு முழுக்க மஞ்சள் குங்குமத்தால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும். இந்த மஞ்சள் பன்னீரில் குழைச்ச மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் சிறந்தது. ஏன் அப்படின்னா லக்ஷ்மி தேவிக்கு வாசனை பொருட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இது லக்ஷ்மி தேவிக்கு சம்மந்தப்பட்ட விளக்கு அப்படின்றதுனால பன்னீர் கொண்டு குழைச்சி நம்ம இந்த மாதிரி மஞ்சளை வைக்கும்போது வாசனை அதிகமாக கிடைக்கும். அதனால் அழகாக மஞ்சளால் அலங்காரம் பண்ணி அதுக்கு மேலே குங்குமத்தை நம்ம வைக்கணும். இந்த தீபம் அபரிமிதமான செல்வ ஈர்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துடும். உப்பு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வீடு முழுக்க கொடுக்கும். அதனால் இந்த உப்பு தீபம் நமக்கு முதல்ல செய்யக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் வீடு முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த தீபத்தை நம்ம என்றைக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டால் டெய்லியுமே காலை மாலை ஏற்றலாம். இல்லை முடியாதவங்க வெள்ளிக்கிழமை நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம். இப்போ தட்டை அலங்காரம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய அகல் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த அகல் முழுக்க 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 நல்லா மஞ்சளால் பூசணும். எப்பயுமே மஞ்சள் பூசும்போது ஒரு இடம் கூட விடாமல் திட்டு திட்டாக இல்லாமல் முழுக்க முழுக்க நல்லா மஞ்சளை பூசணும். இந்த அகல் விளக்கு கூட அதே மாதிரி தான், மேலேயும் பூசணும், நல்லா கீழேயும் ஒரு இடம் விடாமல் பூசணும். எப்பயுமே மஞ்சள் அப்படின்றது நம்ம வீட்டில் சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வீட்டில் தாம்பூலம் வச்சு கொடுக்கும்போது